தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு தியானிப்பதற்காக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு 30 செகண்டில் இந்த வசனத்தை நம்ம வாசித்து முடித்தாலும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறதான விஷயத்தை நடைமுறைப்படுத்துவது என்பது கடினமான ஒன்று. என்ன சொல்ல வருகிறார்? தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு, தம்மை பின்பற்றுவர்களுக்கு இயேசு என்ன சொல்ல வருகிறார்? நாம் ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றுகிறது போல கிறிஸ்துவத்தை பின்பற்றக்கூடாது. கிறிஸ்துவ என்பது நடைமுறை வாழ்க்கை. இயேசு எப்படி நடந்தாரோ அதே பாதையில் நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ சலுகைகளையும் ஆசீர்வாதங்கள் வாங்கிவிட்டு பரலோகத்துக்கு போய்விடலாம் அப்படி நம்ம கற்பனையில் வாழக்கூடாது. அவர் நடந்த பாதையில் சந்தோஷமாய் நடக்க நம்மை அர்ப்பணித்து தினந்தோறும் சிலுவையை தூக்கி கொண்டு அவர் பின்பாக செல்ல வேண்டும். சிலுவைக்கு நாம் பகைஞனாய் இருக்கக்கூடாது. இங்கே சொல்லியிருக்கு, நம்ம இளைப்புள்ளவர்களாய் இருக்கக்கூடாது, ஆத்துமாக்களில் சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ள வேண்டும். ஒரு டாலரன்ஸை பற்றி இங்கே பேசுகிறார், சகிப்புத்தன்மையை பற்றி பேசுகிறார். பாவிகளால் எத்தனை விதமான துன்பங்கள், விபரீதங்கள், அதாவது விபரீதங்கள்னா என்ன? தகுதியானவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்தா அது நியாயம். தகுதியே இல்லாதவர்களுக்கு, அதாவது இந்த தண்டனைக்கு தகுதி இவர் கிடையாது, அவர் அது பொருத்தம் கிடையாது, அவருக்கு அது கிடையாது, ஆனால் அவருக்கு கொடுத்தாங்க பாருங்க, அதான் விபரீதம். அந்த விபரீதத்தையே சகித்தார். ஒரு இருதயத்தில் வேதனைப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் பேசலை. அப்போ விபரீதங்களை சகிக்கக்கூடிய தன்மை இன்றைக்கு கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிறதா என்று பார்த்தால் நம்ம ஒவ்வொருவரும் அது எவ்வளோ % இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் ரொம்ப குறைவு. எனக்கும் தான் சொல்கிறேன், உங்களுக்கு தான் சொல்கிறேன், ரொம்ப குறைவு. இதில் நாம் முன்னேறணும். இந்த காலவேளையில் எனக்கும் உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ விபரீதங்களை சகித்து அவரை நாம் நினைத்து நமக்கு விரோதம் விபரீதமான காரியங்களை செய்கிறவர்களை நேசிக்கவும் மன்னிக்கவும் பாடுகளை சகிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். இது இயேசு நமக்கு காட்டுகிற பாதை. அவரை கன்னத்தில் அறைந்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள், தலையில் முள்முடி வைத்து கோலால் அடித்து தீர்க்க தரிசனமாய் சொல், யார் உன்னை அடித்தது என்று சொல்லியெல்லாம் கேட்டார்கள். தான் விபரீதம். சிலுவையிலே ஆணி அடித்தார்கள், விழாவிலே குத்தினார்கள், முதுகிலே அடித்தார்கள். அவருடைய முதுகு உழுதவனுடைய நிலம் போல் இருந்தது. இதெல்லாம் எப்படி சகிக்க முடியும்? நமக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் யாராகிலும் செஞ்சிட்டா சாகிற வரைக்கும் மறக்காம அதை அப்படியே ஹோல்டு பண்ணி, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு நம்ம எவ்வளோ விஷயத்தை நம்ம வேதனைப்படுறோம். ஆனால் ஆண்டவர் வேதனையெல்லாம் ஏற்றுக்கொண்டு சகித்தார். கடைசியில் அவர் சிலுவையிலே தொங்கும்பொழுது முதலில் சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார். இந்த வார்த்தையை நம்மால் சொல்ல முடியும் என்று சொன்னார். நாம் கிறிஸ்துவின் சீஷனாக இருப்பதற்கு உண்மையாகவே நமக்கு ஒவ்வொருவருக்கும் தகுதி உண்டு என்பதை இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் பதிவு செய்ய விரும்புகிறார். நாம் அவருடைய சீஷர்களாய் இருப்போம் என்று சொன்னால் அவர் விபரீதங்களை சகித்தது போல நாமும் சகித்து சந்தோஷமாய் அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு பயணிப்போம். இந்த காலை வேளை உங்களை இந்த வார்த்தை நடத்துவதாக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த காலை வேளை எனக்கும் சபைக்கும் நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை, திசையை காட்டியிருக்கிறீர். அது எத்தன்மை உள்ளது என்பதையும் எப்படி அதில் பயணிக்க வேண்டும் என்பதையும்
நீர் எங்களோட கூட இருந்து சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிருபை கொடுத்து காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.